கஸ்தூரி. கஸ்தூரி சார், இவளை இந்த வீட்டுல இருந்தது இந்த இந்த பொண்ணுதான் என்ன கவனிச்சுக்கிட்டாளா? ஆமா ராம். சார், நான் என் முதல் மனைவி கஸ்தூரியை பத்தி உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இவதான் இவதான். ராம், நீங்க சொல்றது உண்மைதான் சார். இந்த கஸ்தூரிக்கு தான் நான் துரோகம் பண்ணிட்டேன். பாவம், ஒண்ணும் தெரியாத அப்பாவியா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளோட அப்பாவித்தனம் எனக்கு வசதியா போயிடுச்சு. எவ்வளவோ கனவுகளோட வந்தவன நான் தான் சார் அவ கூட வாழாம அவளை ஒதுக்கி வச்சுட்டேன். அவளுக்கு செஞ்ச பாவத்துக்கு தானா இப்ப அனுபவிக்கிறேன். கஸ்தூரி இந்த வீட்டை விட்டு ஏன் போனான்னு இப்பதான் எனக்கு புரியுது. நீங்க இங்க வரப்போறீங்கன்னு நேத்து தான் அவகிட்ட சொன்னேன். என் முகத்தை பார்க்க கூடாதுன்னு தான் அவ இந்த வீட்டை விட்டே போயிருக்கா. என்ன அவ பார்க்க கூடாதுன்னு நினைச்சதுல எந்த தப்பும் இல்ல சார். அவ எனக்கு சேவை பண்ணதே பெரிய விஷயம். நான் செஞ்ச துரோகத்துக்கு இன்னொருத்தியா இருந்தா அப்பவே வெளியே போயிருப்பா. கஸ்தூரி பெரிய மனசு பண்ணி அம்மா மாதிரி என் பக்கத்திலேயே இருந்து கவனிச்சுக்கிட்டா. சார், நான் கஸ்தூரிய பார்க்கணும். நான் செஞ்ச பாவத்துக்கு அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட பரவாயில்ல. அப்பதான் சார் என் மனசு ஆறும். கஸ்தூரி மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுங்க? அதான் விதிமா. நான் அவ மனசை புரிஞ்சுக்கிட்டு அவ கூட வாழ்ந்திருந்தா இப்ப என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். உலகத்துல பணமும் அழகும் தான் பெருசுன்னு நினைச்சு கடைசியில எல்லாத்தையும் எடுத்துட்டு நிக்கிறேன். ப்ளீஸ் ராம், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். சார், நான் இப்ப கஸ்தூரிய பார்க்கணும். அவ எப்படி இங்க வந்தா? கஸ்தூரி இந்த வீட்டுல இருந்தாலே தவிர நாங்க யாரும் அவளை பத்தி எதுவும் கேட்கல. அவளும் எதுவும் சொல்லல. தற்கொலை பண்ணிக்க போன என் பொண்ணு உயிரை அவ காப்பாத்திருக்கா. இன்னைக்கு என் பொண்ணு என் கூட இருக்கான்னா அதுக்கு காரணமே கஸ்தூரி தான். நான் தான் அவளா சொல்ற வரைக்கும் எதுவும் கேட்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். சார், என் முடிவு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. என் ரெண்டாவது மனைவி ரேகாவை நான் தான் கொலை பண்ணேன்னு கோர்ட்ல நானே ஒத்துக்கிட்டேன். அதனால எனக்கு தூக்கு தண்டனை கூட கிடைக்கலாம். சார், நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை கஸ்தூரியை பார்க்கணும். அவகிட்ட பாவ மன்னிப்பு கேட்டா அப்புறம் நான் நிம்மதியா செத்து போயிடுவேன். அப்பதான் சார் என் ஆத்மா சாந்தி அடையும். கவலைப்படாதீங்க. இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் உத்தமனா இருந்ததில்ல. மகாத்மா காந்தி கூட சின்ன வயசுல தான் செஞ்ச தவறுகளை சத்திய சோதனையில எழுதியிருக்காரு. நீங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு என்னைக்கு உணர்ந்துட்டீங்களோ அன்னைக்கே நீங்க புனிதமாயிட்டீங்க. இனிமே கடவுள் உங்களை தண்டிக்கணும்னு நினைக்க மாட்டேன். இனிமே தண்டிக்க என்ன வினைய நானே. கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்திருந்தார். ஒழுங்கா வாழ்ந்திருந்தா இந்நேரம் நான் நிம்மதியா இருந்திருப்பேன். வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச எல்லா நல்ல விஷயத்தையும் நானே மிஸ் பண்ணிட்டேன். என் கையில இருந்ததெல்லாம் தொலைச்சிட்டு இப்போ அதையெல்லாம் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல பொண்டாட்டிக்கு துரோகம் செய்யறவங்களுக்கு நான் ஒரு பாடமா இருக்கேன்.
என்ன பார்த்தாவது எல்லா ஆம்பளைங்களும் திருந்துட்டோம். சார், நான் இந்த தடவை ஜெயிலுக்கு போயிட்டா மறுபடியும் திரும்பி வருவேனான்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி கஸ்தூரிய ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன் சார். பார்க்கலாம் பார்க்கலாம். ஒரு விஷயத்தை பத்தி மனசுல உறுதியா நினைச்சா அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க கண்டிப்பா கஸ்தூரிய பாப்பீங்க. ஆனா அவ இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே சார்.